ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். ஈரோடு பெரிய வலசு பகுதியைச் சேர்ந்தவர் ஆனந்தன். இவருக்கு கீதா என்ற மனைவியும் 2 மகன்களும் உள்ளனர். ஆனந்தன் தனது தாய் அங்கம்மாளோடு கூட்டு குடும்பமாக வசித்து வந்துள்ளார். இந்நிலையில் கடந்த 30ஆம் தேதியன்று அங்கம்மாள் தலையில் இரத்த காயத்தோடு வீட்டில் கிடந்துள்ளார். இதனை கண்டு அதிர்ச்சி அடைந்த மருமகள் கீதா உடனே அங்கம்மாளை மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றுள்ளார். ஆனால் அங்கம்மாள் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். மாமியாரின் இறப்பில் மருமகள் கீதாவிற்கு சந்தேகம் ஏற்பட போலீசிடம் புகார் அளித்தார். இதனைத் தொடர்ந்து போலீசார் விசாரணை நடத்தியதில் ஆனந்தன் முன்னுக்கு பின்னாக பதில் கூறியுள்ளார். இது போலீசாருக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தியது. பின்னர் போலீசார் ஆனந்தனிடம் தீவிர விசாரணை மேற்கொண்டதில் பல அதிர்ச்சியான தகவல்கள் வெளியாகின. விசைத்தறி தொழிலாளியான ஆனந்தனும் கீதாவும் தங்களது ஊதியத்தை தாய் அங்கம்மாளிடம் கொடுத்து வந்துள்ளனர். இதனையடுத்து ஆனந்தன் தனியார் நிதி நிறுவனத்தின் மூலம் மொபைல் மற்றும் டிவி போன்ற பொருட்களை மாதம் 5000 ரூபாய் தவணையில் வாங்கியுள்ளார். தவணை தேதி நெருங்கிய நிலையில் ஆனந்தன் தாயிடம் பணம் கேட்டுள்ளார். அதற்கு தாய் பணமில்லை என்று கூறியதாக சொல்லப்படுகிறது. இதனையடுத்து இருவருக்கும் வாக்குவாதம் ஏற்பட ஆத்திரத்தில் ஆனந்தன் வீட்டின் பூட்டை எடுத்து தலையில் தாக்கியதாக வாக்குமூலம் அளித்துள்ளார். மேலும் அங்கம்மாளுக்கு ஏற்கனவே இரத்த கொதிப்பு பாதிப்பு இருந்ததால் இரத்த கொதிப்பில் இறந்ததாக நம்ப வைத்து நாடகமாடி உள்ளார். பிரேத பரிசோதனையில் தலையில் தாக்கியது உறுதியாகியுள்ளது. பின்னர் போலீசார் ஆனந்தனை கைது செய்தனர். பணம் தர மறுத்த தாயை மகனே கொன்ற சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள்.